நிறைய விதமாக இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு. பார்த்தா யார் நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு ஒன்று ஞாபகம் வரும். ஃபுல் நீங்களுமே ஒரு அதுக்கு கடவுள் அப்படி அமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுடைய ஆத்ம திருப்திங்கிறது கொரியோகிராஃபி. மேடம் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்குது. நீங்கள் இந்த நட்டுவாங்கத்துலேயும் சரி கொரியோகிராஃபிலையும் சரி நீங்கள் யூ ஹேவ் கிரியேட்டட் அ ஸ்பெஷல் ஸ்டாம்ப். ஸோ அது உங்களுக்கு அந்த இதில் நீங்களும் உங்களுடைய பரிமாணங்களும் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆத்ம திருப்தி தரக்கூடிய விஷயம் இது. கொஞ்சம் இக்கட்டான கேள்வி தான். பதில் நிறைய விதமாக சொல்லலாம் அதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு டெய்லி லைஃப்லேயே எடுத்துட்டா சாப்பிட்றதுல உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அந்தந்த நேரத்தை பொறுத்து கூட இருக்கும் இல்லையா. காலங்காத்தால் நமக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தோன்றதோ அது உச்சி வேளையில் பிடிக்காமல் இருக்கலாம், அது சாயங்காலத்தில் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் எல்லாமே பிடிச்சது தான். ஸோ என்னை பொறுத்த வரையிலும் நல்ல விஷயங்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. ஹாப்பினஸ் கன்சிஸ்ட் நாட் இன் டூயிங் வாட் யூ லைக் பட் த எபிலிட்டி டு லைக் வாட் யூ ஹாவ் டு டூ. இல்லையா? இது வந்துட்டுன்னா நம்ம பண்ணுறது எதுவாக இருந்தாலும் சரி, கலையோ சமையலோ இல்லை வீட்டு வேலையோ, அதை ரசிக்கிறதும் அதில் ஒரு ஈடுபாடோடு செய்யறதுன்றது தானாக வந்துடும் அப்படின்றது என்னோட எண்ணம். உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா யாராலையுமே வயசை கெஸ் பண்ண முடியாது. எங்களாலேயே முடியும். ஸோ உங்களுடைய இளமையின் ரகசியத்தை பற்றி எனக்கு மட்டும் சொல்லுங்கள், யாருக்கும் வேண்டாம். முதல்ல நம்ம மனசு நல்லா இருக்கணும், நம்ம திங்கிங் ப்ராசஸ் நல்லா இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் எப்போவுமே. அப்புறம் மெடிடேஷன், யோகா இதெல்லாம் இருக்கவே இருக்குது. நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. நம்ம தான் அந்த நல்லது எடுத்துக்காம எது கெடுதலோ அது மாத்திரம் எடுத்துக்கிறோம். நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. சங்கீத கலாநிதி கேவிஎன் சார் சொல்லுவார், ஹார்ட்டு நல்லா இருந்தால் ஹார்ட்டு தானாக வந்துடும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இல்லை, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் ஆர்ட் இஸ் டிவைன் இல்லையா, அது யூ ஹேவ் டு பிகம் ஒன் வித் யுவர் ஆர்ட். Absolutely. You are not different at all from it. And 24 hours, yes, to only live in your art. Absolutely. In fact, அவர் சொன்னது ஹார்ட் நல்லா இருந்தால் ஆர்ட் நல்லா இருக்கும். அதாவது நம்ம தாட் ப்ராசஸ் நல்லா இருந்தால் ஆர்ட் நல்லா இருக்கும், வைசி வர்சா. ஆர்ட் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்டோட ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனிங்கும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னேன் சார், ரொம்ப அழகாக சொன்னேன். ஏன்னா நம்ம சிந்தனைகள் அந்த மாதிரி இருந்தாலே நல்ல விஷயங்கள் நடக்கும். சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தே ஜெகதஸ்பித்ரோ பார்வதி பரமேஸ்வரி. அது மாதிரி உங்களுக்கு இசை நடனம் ரெண்டுமே வாக் அர்த்தம் மாதிரி ரெண்டும் சேர்ந்தே இருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஆஸ் அ கப்புள் நீங்களுமே ஒரு ஐடியல் கப்புள்னு சொல்லலாம். ஸோ திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பூமியில் எப்போ சந்திச்சிங்க? ஸ்வர்க்கமும் பூமியும் சந்திக்கிற இடத்துல சந்திச்சோம். எங்களை பொறுத்தவரையிலும் எங்களை ஒன்று சேர்த்தது, ஒன்றா வச்சிருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பொருளை தந்தது எல்லாமே கலை தான். இளமை என்றீங்க இல்லையா, அதை பற்றி கூட நான் ஒரு 2 வார்த்தை சொல்கிறேன். நமக்கு எந்த நன்மை கிடைச்சாலும் அதுக்கு பின்னாடி கடவுளுடைய அருள் இருக்குன்றது நமக்கு புரியணும். எப்போ அது புரியறதோ நம்மளுடைய சுய பிரதாபம் ஒன்றும் இல்லைன்றது நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் சம்ஸ்கிருதத்தில் சொன்ன மாதிரி மா குரு தன ஜன யவ்வன கர்வம் அப்படின்னு சொல்கிறாங்க, கீதையின் வாக்கு அது. ஸோ இது அழிஞ்சு போன இந்த பொருள் மேலே நம்ம அளவுக்கு மீறி ஒரு அகந்தையோ